கலந்த மசாலா பொருட்களை நம்ம வீட்டில் சமையலில் சேர்த்துக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு வேலை உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது, அப்படி இல்லைன்னா இது ஒரு கஷாயமாக ஆக்கி குடிக்கும் போது, அதுவும் தொடர்ந்து இல்லாமல் அப்பப்போ நினைக்கும் போது நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது மாதிரிலாம் குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வாந்தி சென்சேஷன் மட்டும் இல்லை, நமக்கு ஒவ்வொரு வியாதியுமே நம்ம விட்டு நீங்கிடும். ஏன்னா நம்ம சுக்கு மிளகு திப்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே அடிக்கடி சளி பிடிக்காமே பார்த்துக்குவோம், ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும், முக்காலம் வாந்திக்கும் தடைப்பட்டு போகும். அதனால தான் சொல்கிறோம், நம்ம உணவில் மருந்து பொருட்களை வாசனை பொருட்களாக நினைக்காம, அது ஒரு மசாலா பொருட்களாக நினைக்காம மருந்து பொருளாக நினச்சி ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக சுக்கோ பச்சை கற்பூரமோ இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது அது சீக்கிரமாக செரிமானமும் ஆகும், வாந்தி சென்சேஷனும் நமக்கு வராது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது, நம்ம வீட்டிலேயே நமக்கு உணவோடு கலந்த மருந்து இருக்குது, மருந்தோடு கலந்த உணவும் இருக்குது. அதனால் இதை நம்ம பின்பற்றிட்டு வந்தாலே ஒரு நோயில்லா வாழ்வு நமக்கு காத்துட்ருக்கு. ஆரோக்கியமாக வாழ்வோம். எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி,